அறிவு மனிதனுக்கு அழகென்ற பகுத்தறிவு பகலவன் ஈரோட்டு சிங்கம் மனிதனை மனிதனாக நடமாட விட்ட தந்தை பெரியார் அவர்கள் பேசாததை, தந்தை பெரியார் எழுதாததை எளிதாக பேசியதாக கூறிக்கொண்டு RSS பயங்கரவாத அமைப்பிடம் கோடிக்கணக்கான பணத்தை வாங்கி கொண்டு தவறான பிரச்சாரத்தை தமிழகத்திலே சங் பரிவார் கூட்டத்தோடு இணைந்து கொண்டு தமிழகத்திலே குழப்ப விளைவிக்க வேண்டுவதற்காக ஐயா பெரியார் குறித்து தவறான கருத்துக்களை பேசி வருகின்ற சிங்களவன் சீமானை கண்டித்ததோடு மன்னிப்பு கேட்க வேண்டும், ஆதாரத்தை காட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் தந்தை பெரியாரின் இயக்க உணர்வாளர்கள் இன்றைக்கு ஒருங்கிணைந்து ஒரு எச்சரிக்கை விடுக்கக்கூடிய, நீ பேசிய கருத்துக்கு ஆதாரத்தை காட்டு, இல்லை என்றால் மன்னிப்பு கேள் அப்படின்ற அடிப்படையில் தான் இந்த போராட்டத்தை தொடங்கி இருக்கிறோம். இல்ல, அவர் ஆதாரத்தை நான் காட்ட வேண்டிய இடத்துல காட்டுவேன்னு சொல்றாரு. எங்க காட்டுவ கேட்குற எங்கிட்ட காட்டுல புத்தகத்தை பொதுமக்கள்கிட்ட காட்டு. பேசுனீங்கள எந்த அடிப்படையில் பேசுற? நான் சொல்றேன், சீமான் நாம் தமிழர் கட்சி கொள்கை என்னன்னு கேட்டா பெண்களை கற்பழிப்பது, நீ பேசியிருக்க. நான் சொல்றேன், பெண்களை ஏமாற்றுவது சீமான் பேசியிருக்கான். இல்ல, இதெல்லாம் இல்ல, தமிழ் தேசியம் சொல்றாரு. தமிழ் தேசியம் நாங்க ஆங்கில தேசியமா? தமிழ்நாட்டில் தமிழ் தேசியத்தை வார்த்தெடுத்தது தந்தை பெரியார். தமிழுக்கு வேணா கிழிச்ச நீ தமிழ்நாடா அதனால இந்த போராட்டம் என்பது வட மாநிலத்தில் RSS பயங்கரவாத அமைப்பு ஒரு பெரிய மத கலவரத்தை, சாதிய கலவரத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது. இங்கே அண்ணன் தம்பிகளாக, சகோதரத்துவமாக, சமத்துவமாக தந்தை பெரியார் கொள்கை இன்றைக்கு திராவிட மாடல் அரசு வரை சமத்துவத்தை உருவாக்கி இருக்கிறோம். இந்த சமத்துவத்தை சீர்குலைக்க வேண்டும் என்பதுதான் RSS 100 ஆண்டு கால திட்டம். அந்த RSS 100 ஆண்டு கால திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக இன்றைக்கு பல்வேறு பணிகளில் சங் பரிவார் கூட்டம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. யாரோ பிடிச்சிச்சு, ரஜினிகாந்தை பிடிச்சிச்சு, கூலிக்கு ஆரடி பிடிச்சி, இப்போ கூலிக்கு சரியான கூலிக்கு மாரடிக்கிறவன் தான் சிங்களவன் சீமான். அவனுக்குன்னு ஒரு வரலாறு கிடையாது. தமிழ் தேசியம் சொல்றியே, நேற்று கேட்குறான், நிருபர் கேட்குறாங்க, தமிழ் தேசியம் பெரியார் தனித்தமிழ்நாடு கேட்டார். இந்தியாவில் தமிழ்நாட்டுடைய வரைபடம் இல்லாத இந்திய வரைபடத்தை பெரியார் கொளுத்தினார். பெரியார் திராவிட நாடு கேட்டார். மொழிவாரி மாநிலம் தான் தனித்தமிழ்நாடு கேட்டார். ஒரு நாள் தைரியம் இருந்தா தமிழ் தேசியம் பேசுறல, தனித்தமிழ்நாடு கேளு, தீர்மானம் போடு. இந்தியாவே என்னோட நாடுன்னு சொல்றாரு. இந்திய தேசியம் சொல்ற, நீ தான் இந்திய தேசிய சங்கி. நீ சங்கி கிட்ட பணம் வாங்கிட்ட, RSS பணம் வாங்கிட்ட, பாஜக பணம் வாங்கிட்ட, மோடிக்கு சரியான ஆளுங்க ஜாடி அடிக்க இங்க ஆள் கிடைக்கல. இப்போ நீ கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறாங்க. தமிழ் மண் வித்தியாசமான மண் இல்ல. எதிர்க்கவங்களை ஃபுல்லாமே சங்கின்னு சொல்றது சரியா இருக்குமா? எதிர்க்கிறவனை பூரா நாங்க சொல்லல, கொள்கை ரீதியாக எதிர்த்து பேசு. நான் சொல்றேன், பெரியார் என்ன சொல்லியிருக்காரு, என் கருத்தை எதையும் ஏன் எதற்கு எப்படி என்று கேள். என் கருத்து நியாயமா இருந்தா ஒத்துக்க, இல்லாட்டி விட்டுரு. உலகத்தில் எந்த தலைவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு? பெரியார் தான் சொல்றாரு. என் கருத்தை நீ ஒத்துக்கணும்னு கட்டாயம் இல்லை, அவசியம் இல்லை. நான் பேசிய கருத்தை ஏன் எதற்கு எப்படின்னு யோசித்து பாரு. சரியா இருந்தா ஒத்துக்க, இல்லாட்டி விட்டுருன்னு இருக்காரு. உனக்கு சரியானாட்டி விட்டுட்டு போ. அவனுக்கு சில பேர் ஜாலரி அடிக்கிறான், ஜாதி தலைவன். பெரியார் பேசுறது உண்மைதான். பெரியார் பேசுறது உண்மைதானே? நான் என்ன சொல்றேன், பெரியார் வருகைக்கு முன்பு தமிழ்நாட்டில் நிலவிய ஆட்சியில் உங்க பெற்றோர்கள், உங்க மூதாதைகள் என்ன வேலை பார்த்துட்டு இருந்தா? பெரியார் என்ற கிழவன் வர போய் தான் குலக்கல்வி திட்டத்தை ராஜாஜி கொண்டு வந்தாரு. 5000 பள்ளிக்கூடங்களை மூடினார் ராஜாஜி. பெரியார் காமராஜரை ஆதரித்து முதலமைச்சராக்கி பச்சை தமிழர் காமராஜரை ஆதரிப்புன்னு சொல்லி ராஜாஜியால் மூடப்பட்ட 5000 பள்ளிக்கூடங்களை மட்டுமல்ல 15000 பள்ளிக்கூடங்களை திறக்க வைத்தவர் தந்தை பெரியார். அதனால பெரியார் என்ன சொல்றாரு, விமர்சனத்துக்குரியவன் தான். விமர்சனம் பண்ணுங்கள், இன்னும் 100 ஆண்டுகள் விமர்சனம் பண்ணுங்க. ஆனா அவர் பேசுன எடுத்து விமர்சனம் பண்ண. சைமன் என்ன கேட்கிறேன், யாரை வேணாலும் அவனுக்கு சப்போர்ட் பண்ற சில வேலையும் கேட்கிறேன். நீ பெரியார் விமர்சனத்தை ஏற்றுக்கொள்வோம், அவரே சொல்றார் விமர்சனத்துக்குரியவன். ஆனா
பெரியார் சொல்லாத கருத்தை, பெரியார் பேசாத கருத்தை நீ பேசுனன்னு சொல்றதுதான் ஆதாரத்தை காட்டுன்னு கேட்கிறான். மரியாதை ஆதாரத்தை காட்டிரு. தமிழ்நாடு வித்தியாசமான ஊரு, இந்த மண்ணு வித்தியாசமான மண்ணு. ஆதாரத்தை காட்டாம வீட்டுக்குள்ள உட்காந்துட்டே பேசிட்டு தெரிஞ்சாங்க வீதிக்கு வருவ சந்திப்போம். இன்னைக்கு அவங்களுடைய கட்சியை சார்ந்தவங்களும் உருட்டுக்கட்டையோட நிக்கிறாங்களே, இதை எப்படி பார்க்கலாம்? நாங்க எத்தனை உருட்டை பார்த்தோம். உருட்டு மண்டை சைமன் ஏடா டேய் உருட்டு. நாங்க எத்தனை உருட்டை பார்த்தவங்க. உருட்டு துப்பாக்கியை பார்த்தவங்கடா திராவிட இயக்கம். துப்பாக்கி குண்டை பார்த்தவன் ஓ உருட்டு கட்டையா? வெளியவா பார்ப்போனியா? வீட்டுக்குள்ள உருட்டு கட்டை வச்சு பெரிய சண்டியரா? வீட்டு சண்டியர் இவங்க எல்லாம் வீட்டு சமையல் அறையில சண்டியர். முன்னாடி அடிக்கிறவங்க, சகோதரிகளை கெடுக்கிறவங்க, சகோதரிகளை கெடுக்கிற நியாயம் பேசுறவங்க. அதனால நம்முடைய லட்சியம் பெரியாரை பற்றி அவதூறாக பேசிய சிங்களவன் சீமான் ஆதாரத்தை காட்டு. ஆதாரத்தை காட்டவருக்கு நாங்க விடவே மாட்டோம், ஓய மாட்டோம். சார் கூடுதல் என்ன சொல்றாருன்னா, தமிழர்கள் வந்து நாங்கள் கோட்டையை முற்றிடுவோம், திராவிடர்னால வீட்டை முற்றிட முடியும்னு சொல்றாரு. நாங்க என்ன பிரெஞ்சுக்காரனா? நாங்க தானே தமிழை. நீ தமிழருக்கு ஆதாரத்தை கொண்டு வாடா. அறநூறு ரகசியத்தை வெளியிடவா? உன்னுடைய ஆதார் அட்டையை வெளியிடுறா. உங்க அப்பா யாருன்னு முதல் சொல்றா. நாட்டுக்கும் தந்தை யாருன்னு சொல்லு. அப்புறம் நீ தமிழனா மலையாளியா ஆங்கிலனா அப்புறம் பார்ப்போம். உன் ஆதார் அட்டையை முதல் வெளியிடுறா. நான் அந்த கட்சியில் இருக்கேன் பாரு, உருட்டு கட்டை எடுத்துறான் பாருங்க. கூலிப்பட்டால காலையில பிரியாணி சாப்பிட்டுறாங்க, கோட்டர் பிரியாணி. நீங்க என்ன செய்யறீங்க? உங்க அண்ணனுடைய ஆதார் அட்டையை காட்டுங்க. கூடுதலா வந்து தமிழ்நாடு முதலமைச்சருக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக என்ன சொல்ல விரும்புறீங்க? தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து ஏற்கனவே ஒரு மேல பெண்கள் பாலியல் வழக்கு இருக்கு, விஜயலட்சுமி கொடுத்த வழக்கு இருக்கு. அருந்ததியர் மக்களை ஈரோடு கிழக்கு தொகுதி தேர்தல் போது அவர்களை வந்தேறின்னு பேசின வழக்கு இருக்கு, மோசடி வழக்கு இருக்கு, கொல்லமாரி வழக்கு இருக்கு, கற்பழிப்பு வழக்கு இருக்கு. அவளும் பெண்டிங் வச்சிருக்கீங்க. இது பெரிய சண்டீர் நினைக்கிறீங்களா? எதுக்காக வச்சிருக்கீங்க? இப்போ 100க்கும் மேற்பட்ட வழக்குகள் நாங்கள் கொடுத்துருக்கோம் திராவிட இயக்கம். அதனால திராவிட மாடல் அரசு அவனை தூக்கி உள்ள வைங்க, இல்லாட்டினா சிக்கல் தான். இதே மாதிரி அவன் பேசிக்கிட்டு இருந்தாங்க, பைத்தியக்காரி மாதிரி உணர்றாங்க. நாங்கள் பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். எச்சரிக்கைன்னு தான் தமிழ்நாடு அரசுக்கு மாண்புமிகு முதலமைச்சருக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த அரசு பெரியார் அரசு. அண்ணாட்ட போய் பெரியார்ட்ட அண்ணா போய் சொன்னார், நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காணிக்கா வைக்கிறோம்னு ஐயாட்ட சொன்னார். இது திராவிட மாடல் அரசு, வேடிக்கை பார்க்காதீங்க. வேடிக்கை விபரீதமாக மாறிவிடும் என்பதை மாண்புமிகு முதல்வருக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கோரிக்கையாக வைக்க விரும்புகிறேன். மேடையில் தடை செய்யப்பட்ட கள்ள குடிக்கிறது கேட்டால் இது தமிழர் தேசிய பாடம்ன்ற. தமிழர் தேசிய பாடம் கல்லு கிடையாது. எங்கள் ஊர் பக்கம் உசிலப்பட்டி ஆண்டிப்பட்டி பக்கம் பூரா அதை காய்ச்சிக்கிட்டு இருக்கேன். சாராயம் காய்ச்சல் தான் தேசிய பாடம்ன்றான். நான் அதை குடிக்க சொல்லவா? கஞ்சா தான் தேசிய பாடம் கூடலூர் கம்ப பக்கம் சொல்கிறேன். அப்புறம் கஞ்சா அடிக்க முடியாது மேடையை போட்டு. பயங்கரமாக இதை கைது பண்ணுங்க. தடை செய்யப்பட்ட கள்ள குடிக்கிறேன், அதையும் வேடிக்கை பார்க்குறீங்க. அப்போ தடை செய்யப்பட்ட கள்ளச்சாராயத்தை உசிலம்பட்டி ஆண்டி வீட்டில் நாங்கள் மேடை போட்டு குடிக்க வேண்டியதான். கம்பம் போடி ஆண்டி பக்கம் அந்த பக்கம் பார்த்தா கஞ்சா தான் தேசிய பாடம். கஞ்சா குடிக்க வேண்டியதான் மேடையில். ஆனால் அனுமதிக்க கூடாது. இதெல்லாம் அனுமதித்தால் மோசமான விளைவுகளை தமிழ்நாடு அரசு சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும்.